ஹாய், ஐம் ஏ கிருஷ்ணா. டெய்லி ஒன் ஜிகே ஃப்ரம் நியூஸ் பேப்பர் பகுதியில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மேற்கு ஆப்பிரிக்க கடற்கரையில் சுமார் 150 பயணிகளுடன் நிறுத்தப்பட்டுள்ள சொகுசு கப்பல் ஒன்றில் ஹண்டா வைரஸ் தொற்று ஏற்பட்டுள்ளது. இதன் பாதிப்பால் 3 பயணிகள் உயிரிழந்தனர். ஹண்டா வைரஸ் எலிகள் மற்றும் பெருச்சாளிகள் மூலம் மனிதர்களுக்கு பரவுகிறது. அவற்றின் எச்சில், சிறுநீர் அல்லது கழிவுகளுடன் நேரடி தொடர்பு ஏற்படும் போது இப்பாதிப்பு உண்டாகிறது. ஆனால் இந்த வைரஸால் எலிகளுக்கு பாதிப்பு ஏற்படுவதில்லை. எலிக்கழிவுகள் படிந்த இடங்களை சுத்தம் செய்யும் போது அந்த நுண்துகள்கள் காற்றில் கலந்து அவற்றை சுவாசிப்பதன் மூலம் பெரும்பாலானோர் பாதிக்கப்படுகின்றனர். பொதுவாக ஹண்டா வைரஸ் மனிதர்களுக்கிடையே பரவுவது மிக அரிது. இருப்பினும் தென் அமெரிக்காவில் காணப்படும் ஆன்டிஸ் வகை வைரஸ் மட்டும் நெருங்கிய தொடர்புகள் மூலம் மனிதர்களிடையே பரவ வாய்ப்புள்ளது. ஆனால் உலகின் வெவ்வேறு பகுதிகளில் இவ்வைரஸ் வெவ்வேறு விதமாக செயல்படுகிறது. சில வகைகள் நுரையீரலை பாதிக்கும், சில வகைகள் சிறுநீரகம் மற்றும் இரத்த நாளங்களை பாதிப்பவையாக உள்ளன. காய்ச்சல், தலைவலி மற்றும் வயிற்று உபாதைகள் ஹண்டா வைரஸ் பாதிப்பின் ஆரம்ப அறிகுறிகளாகும். இவை 1 வாரம் முதல் 8 வாரங்களுக்கு வெளிப்படும். ஆரம்பத்தில் இது சாதாரண காய்ச்சலை போன்று தோன்றும். அமெரிக்க கண்டங்களில் பரவும் ஹண்டா வைரஸ் நுரையீரலில் நீர் கோர்த்து கொள்ளும் நிலையை உருவாக்கி உயிருக்கு முளை வைக்கும். ஹண்டா வைரஸை குணப்படுத்த தடுப்பூசிகளோ அல்லது நேரடி மருந்துகளோ இல்லை. காய்ச்சலை குறைத்தல், உடலில் நீர்ச்சத்தை பராமரித்தல் மற்றும் செயற்கை சுவாச கருவிகளின் மூலமே சிகிச்சை அளிக்கப்படுகிறது. எலிகளுடன் தொடர்பு கொள்வதை தவிர்ப்பதே மிகச் சிறந்த பாதுகாப்பாகும். சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருப்பதன் மூலம் ஆபத்தை குறைக்கலாம். நன்றி.